மாபாடியை நடத்துகிற நேரமாயுது. நாளையிலிருந்து முதல் மணி தான் காலையில். இன்றைக்கு ஒரு நாள் தான். இரு பாடியம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பாடியம் என்றால் பாஷ்யம், பேருரை. பேருரை அதை தமிழிலே பாடியம் என்கிறார்கள். வடமொழியில் ஏராளமான பாடியங்கள் இருக்கின்றன. வேறு பாஷை நிறையா வடமொழியில் தான் இருக்குது. தமிழிலே இருக்கிற ஒரே ஒரு பாடியம் இது ஒன்று தான். சிவஞான முனிவர் செய்த சிவஞான பாடியம் என்ற ஒன்று தான் தமிழிலே அமைந்திருக்கிறது. சிவஞான பாடியம். மீனாள் ஏதோ சரி. சிவஞான பாடியம். சிவஞான பாடியம் என்றால் சிவஞானம் என்பது அவருடைய பெயர், ஆசிரியர் பெயர். அவருடைய ஆக சிவஞானம் என்பது அவருக்கு தீட்சாநாமம். சிவஞானம், சிவஞான தம்பிரான். திருவாவடுதுறையில் தம்பிரானாக இருந்தவர். பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன? இயற்பெயர் முக்களாலிங்கர். முக்களாலிங்கர். கலாமரம். கலாங்கிறது கலாமரம். முக்களான 3 கலாமரங்கள், 3 மரங்கள். அது திருக்கோயிலேயே தல விருட்சமாக அமைந்திருக்கிற அவர் 5 வயதிலேயே துறவு பூண்டு திருவாவடுதுறையில் இருந்து வடமொழி தென்மொழி எல்லாவற்றையும் கற்று துறை போகி பிறகு அங்கிருந்து திருவாவடுதுறையிலிருந்து புறப்பட்டு வடக்கே சென்னை, காஞ்சிபுரத்தில் தான் அவர் நீண்ட காலம் தங்கியிருந்தார். காஞ்சிபுரம் உங்கள் ஊருக்காரங்க. ஆமாம், அங்கே தான் பாடியுமே எழுதினது. காஞ்சிபுரத்தில் தான் வைத்து தான் சிவஞான சுவாமிகள் அந்த மாபாடியத்தை இயற்றினார். இப்போ இதனுடைய பாடமாக வைத்திருக்கிறார்கள் சிவஞான பாடியம். பாடியம் என்றாலே மாபாடியம்தான். பாடியம் என்றாலே பேருரை. அதற்கு ஒரு அடைமொழி கொடுத்து மாபாடியம் என்று வழங்குகிறார்கள்.
இப்போது சிவஞான போதத்தின் சிவஞான முனிவர் 2 உரை செய்திருக்கிறார். சிவஞான போதத்துக்கு 2 உரை இயற்றியிருக்கிறார். ஒன்று சிற்றுரை, இன்னொன்று இந்த மாபாடியமாகிய பேருரை. முதலிலே மாபாடியத்தை செய்தார், பின்னாலே சிற்றுரையை செய்தார். முதலிலே மாபாடியத்தை செய்து பின்னர் சிற்றுரையை செய்தார். அதுதான் வழக்கம். வடநாட்டில் அறிஞர்களெல்லாம், பிற சமய அறிஞர்களெல்லாம் முதல்ல பேருரை செய்வார்கள், அதன் பிறகு சிற்றுரை செய்வார்கள். அந்த வழக்கத்தை ஒட்டி சரி இயற்றினார். இப்போ சிவஞான போதம் நீங்கள் கரைத்து குடித்து விட்டீர்கள். இப்போது மாபாடியத்தை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். கரைத்தெல்லாம் குடிக்க வேண்டாம். இப்போ சிவஞான போதத்தில் கேள்வி கேட்டால் சொல்லணும் இல்லையா? சிவஞான போதம் அந்த தொடருக்கு, அந்த பெயருக்கு என்ன பொருள்? சிவஞான போதம், சிவஞானம்னா இறைவனுடைய அறிவா? இறைவனை பற்றிய அறிவை தருகிற நூல். இப்போ உலகத்தை பற்றிய அறிவை தருகிற நூலுக்கு என்ன பெயர்? ஆமாம், அது உலக அறிவு, உலக நூல்கள். உலக நூல்கள் எல்லாம் உலகத்தை பற்றிய அறிவை தருகின்றவை. இது இறைவனை பற்றிய அறிவை தருகிற ஞான நூல். இறைவனை பற்றிய அறிவுனா என்ன அறிவு? இறைவனை பற்றிய அறிவு, அதைத்தான் மெய்யறிவு என்கிறார்கள். இறைவனை பற்றிய அறிவு தான் மெய்யறிவு. மெய்யறிவு என்றால் என்ன பொருள்? மெய்யறிவு நிலைத்த அறிவு, நிலையான அறிவு, நிலையான அறிவு. இறைவனை மெய்ப்பொருள் என்கிறார்கள். இறைவன் மெய்ப்பொருள். ஏனென்றால் அவன் என்றும் மாறாதவன், என்றும் மாறாமல் ஒரே நிலையிலே இருக்கிற பொருள். அதனாலே மெய்ப்பொருள். எனவே மெய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மாறாதது, நிலையானது. நிலையாக இருப்பது எதுவோ அதுதான் மெய். அப்படி என்றால் மற்றவையெல்லாம் என்ன சொல்லு? பொய். மற்றவை அனைத்துமே பொய்ப்பொருள்கள். ஆக உலகமும் உலகப் பொருள்களும் பொய்ப்பொருள்கள். பொய்ப்பொருள்கள் என்றால் இல்லாத பொருள் அல்ல. இல்லாத பொருள் என்ற அர்த்தம் கிடையாது. பொய்ப்பொருள் என்றால் உள்ளவைதான், ஆனால் நிலையாக உள்ளவை அல்ல, தோன்றி அழியக்கூடியவை. ஏனைய பொருள்கள் எல்லாம் தோன்றி அழியக்கூடிய நிலையில்லாத பொருள்கள்.
எனவே மெய் பொய் அந்த இரண்டு சொற்கள், இதை வடமொழியில் சத்து அசத்து என்பார்கள். சத்து என்றால் மெய், அசத்து என்றால் பொய். எனவே இறைவன் சத்து மெய், மெய்ப்பொருள். இறைவன் சத்து பொருள். உலகம் அசத்து பொருள், பொய்ப்பொருள். சரி, நாமெல்லாம் உயிர்களாகிய நாம் சத்தா அசத்தா? சத்தம்தான் கேட்குது. என்ன என்ன பொருள்? சரி, எனவே உயிர்களாகிய நம்மை சத்து என்று சொல்ல முடியாது. ஏன் ஏன் சத்து என்று உயிரை சொல்லக்கூடாது? சத்துக்கு என்ன இலக்கணம்? மாறாமல் இருப்பது. ஆனால் உயிர் எதனால் தெரிகிறது? உயிர் சத்தா? ஏன் ஏன் சத்து இல்லை? உயிர் இறக்கிறது, பிறக்கிறது, இது மாற்றம் இல்லையா? ஒரு நிலையாக இருக்கிறது உயிர், இறைவனைப் போல. மாறுதல் அடைபவை, இறப்பு பிறப்பு. அது மட்டுமா? இந்த உலகத்திலே வாழுகிற போது உறக்கம் விழிப்பு, உறக்க நிலையிலே இருப்பதில்லை, விழிப்பு நிலையிலே இருப்பதில்லை, மாறி மாறி உறக்கமும் விழிப்பும், பிறப்பும் இறப்பும். அது மட்டுமா? ஆமாம், நினைப்பு மறப்பு மாறி மாறி வருது. எத்தனை மாற்றங்கள் பாருங்க. நினைப்பு மறப்பு, உறக்கம் விழிப்பு, பிறப்பு இறப்பு, இப்படி எத்தனையோ மாற்றங்களை அடைகிற இந்த உயிரை சித்து என்று சொல்ல, சத்து என்று சொல்லக்கூடாது. உண்மையிலேயே உயிர் பிறக்கிறதா இறக்கிறதா? உயிருக்கு பிறப்பு உண்டா, இறப்பு உண்டா, உறக்கம் உண்டா, விழிப்பு உண்டா? ஆக உயிருக்கு இவையெல்லாம் கிடையாது. உயிருக்கு இவை கிடையாது. இந்த உடம்பினுடைய சேர்க்கையினாலே தான் இந்த தன்மைகள் உண்டாகின்றன உயிருக்கு. உடம்பு இருப்பதனால தான் உறக்கம் விழிப்பு எல்லாம் வருது. உடம்பு இருப்பதனால தான் இறக்கிறது பிறக்கிறது.
இறப்பு பிறப்பெல்லாம் உடம்புக்கு தான், உயிருக்கு அல்ல. ஆனால் இந்த உயிர் என்ன நினைக்கிறது? நான் பிறக்கிறேன், நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன்? எனவே உடம்போடு கூடியதனாலே இந்த செயற்கை, இவையெல்லாம் செயற்கை, நமக்கு இயற்கை அல்ல. எனவே சத்து அல்ல. அப்படியானால் அசத்து என்று சொல்லலாமா உயிரை? அசத்து என்றும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அசத்து எல்லாம் அறிவற்றவை, அசத்து எல்லாம் அறிவற்றவை. ஆனால் ஆன்மா அறிவுடையதே, அறியுந்தன்மை உடையது. எனவே அசத்து என்று சொல்லக்கூடாது, சத்து என்றும் சொல்லக்கூடாது. உலகத்தைப் போல அசத்துமல்ல, இறைவனை போன்ற சத்துமல்ல. ஆனால் இந்த உயிரினுடைய தன்மை உலகமாகிய அசத்தோடு சேருகிற போது உலகம் என்றால் எவை? தனு, கரணம், புவனம், போகம், நாலும் சேர்ந்தது தான் உலகம். இந்த நான்குமே ஜடப்பொருள், அறிவற்றவை. இந்த அசத்தாகிய இந்த உடம்போடும் கருவிகளோடும் சேருகிற போது இந்த ஆன்மா அவற்றோடு ஒன்றி போய் விடுகிறது. அவற்றோடு ஒன்றி அவையே தான், அவையே தான் என்று நினைக்கிறது. உடம்பே நான், இந்த ஐம்பொறிகளே நான். கண் பார்க்கிறது என்றால் நான் பார்க்கிறேன். அந்த நேரத்தில் ஆன்மா கண்ணோடு ஒன்றி இருக்கிறது. கண்ணோடு ஒன்றி நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். இவையெல்லாம் கருவியினுடைய செயல்கள். எனவே இப்படி ஆன்மாவானது அசத்தோடு கூடி வாழுகிறது. சித்து பொருளாகிய உயிர் அசத்து பொருளாகிய உலகத்தோடு கருவிகளோடு கூடி வாழ்வது இயற்கை அல்ல, இது செயற்கை. அதனால்தான் துன்பத்தை அனுபவிக்கிறது. சத்தாகிய ஆன்மா, சத்து தன்மை உடைய ஆன்மா எதோடு சேர வேண்டும்? சத்தாகிய இறைவனோடல்லவா சேர வேண்டும். அதை விடுத்து தனக்கு நேர் எதிராகிய அசத்தோடு கூடி வாழ்வதனால தான் இந்த இத்தனை துன்பங்கள், துயரங்கள், பிறப்பு, இறப்பு, வேதனை. ஆக இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி? ஒரே வழிதான். என்ன வழி? இவையெல்லாம் நான் அல்ல, உடம்பு நான் அல்ல. முடிகிறதா? நினைக்க அப்படி நினைக்க முடியுதா? உடம்பு நான் அல்ல. இது முடியாத செயல். ஆனாலும் அதை செய்தால்தான் நமக்கு விடுபட முடியும். துன்பத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் உடம்பு நான் அல்ல என்ற தெளிவு வர வேண்டும். அப்படி வாழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களே. முடியாத செயல் அல்ல, முடியாத செயல் அல்ல. அதற்கு சாதனை செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாமலே எப்படி முடியும்? அதற்குரிய சாதனத்தை
கடைப்பிடிக்க வேண்டும். அதைத்தான் இப்போது நாம் படிக்க போகிறோம். சாதனையியல். சாதனையியல் ரொம்ப முக்கியமான பகுதி. சிவஞான போதத்தில் பின்பகுதி. பின்பகுதி என்றால் எத்தனை சூத்திரத்தில் இருந்து? 7 இருந்து. முதல் 6 சூத்திரங்கள் கட்டுநிலை, கட்டுநிலையை பற்றி கூறுகிறவை. கட்டுநிலை என்றால் கட்டப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான், கட்டுகிற பொருள் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா? கட்டுகிற பொருள் எவை? மும்மலங்கள், ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 கட்டுக்கள். ஒரு கட்டு 2 கட்டு அல்ல, 3 கட்டுக்கள். எங்கே இருக்கின்றன? தெரியலையே கண்ணுக்கு. எங்கே இருக்கின்றன? என்ன பேச்ச காணோம்? உயிரினுடைய அறிவிலே, உயிரினுடைய அறிவை இந்த 3 கட்டுக்களும் பிடித்திருக்கின்றன. உயிரினுடைய அறிவை கட்டி போட்டிருக்கின்றன. நம்முடைய அறிவை கட்டி இருக்கின்ற கட்டுக்கள். எனவே நம்முடைய அறிவு சுதந்திரமான அறிவு அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நானே அறிகிறேன். நானேயா நாம் அறிகிறோம்? நானே அறிகிறேன் என்று தான் நினைக்கிறோம். எனவே நம்முடைய அறிவு சுதந்திரமற்ற அறிவு. சுதந்திரமான அறிவுடையவன் ஒரே ஒருவன்தான். ஆமாம், பதியாகிய இறைவன்தான் சுதந்திரமான அறிவு. அதை தமிழில் என்ன சொல்லுகிறார்கள்? தன்வயத்தன், தன்வயத்தனாதல். தன்வயம். நாமெல்லாம் பிறவயம், பிறர் வயம். தன்வயம் உடையவன் ஒருவனே. தன்வயம்னா சுதந்திரம். இப்படி நம்முடைய அறிவானது கட்டியிருப்பதனாலே என்ன நிகழ்கிறது? அதனால்தான் கட்டுநிலை என்கிறார்கள். நம்முடைய அறிவு தடைப்பட்ட அறிவு, தடை உடைய அறிவு, தடுக்கப்பட்ட அறிவு. அதனாலே அப்படி தடுத்தால் என்ன ஆகும்? நம்முடைய அறிவை தடுத்தால் என்ன உண்டாகும்? நம்முடைய கண்ணை இருள் வந்து தடுத்தால், மறைத்தால் என்ன நிகழும்? காட்சி நிகழாது. கண்ணை இருள் மறைத்தால் காட்சி நிகழாது. அதே போல நம்முடைய அறிவை இந்த மலங்கள் மறைப்பதனால் என்ன நிகழாது? அறிவு நிகழாது. அறிவு நிகழாது. அறியாமை,
அறிவு நிகழவில்லை என்றால் அறியாமை உண்டாகிறது. எனவே இந்த மலங்களாலே உயிருக்கு உண்டாவது அறியாமை. அதை வடமொழியில் அஞ்ஞானம் அஞ்ஞானம் என்று அழைக்கிறார்கள். அஞ்ஞானம். ஞானம் என்றால் அறிவு, அஞ்ஞானம் என்றால் அறிவற்ற நிலை, அறியாமை. இந்த அஞ்ஞானம் அறியாமை துன்பத்தை தான் தரும். அறிவு இன்பத்தை தரும். அறிவு எங்கே இருக்கிறதோ அங்கே இன்பம் உண்டு. அறிவு இருக்கிற இடத்திலே இன்பம் உண்டு. எங்கே அறியாமை இருக்கிறதோ அங்கே துன்பம் உண்டு. இது மாறாத ஒரு விதி. எனவே நம்முடைய துன்பத்திற்கு இந்த காரணம் அறியாமை. அறியாமை தான் துன்பம். அந்த அறியாமைக்கு காரணம் இந்த மும்மலங்கள். அவை ஜடப்பொருள் இல்லையா? அந்த மூன்றுமே ஜடப்பொருள். எனவே சொல்ல பார்க்க போனால் எல்லாமே நமக்கு துன்பத்தை தருபவை ஜடப்பொருள் தான். ஜடப்பொருள் தான் எல்லாவற்றுக்கும். எனவே அதைத்தான் விடு விடு என்கிறார்கள் பெரியோர்கள். விட முடியலையே. இந்த ஜடப்பொருளினுடைய தொடர்பை நான் ருசிக்க பாயசம் சாப்பிடும்போது எங்கே விடுவது? ரொம்ப நெருக்கமாக இருக்கு. என்ன இது இது என்ன கட்டி போட்டிருக்கு? அங்க இங்க ஆமா, கண்கூடா பார்க்குறீங்க. எனவே ஜடப்பொருள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது. இதை இந்த உண்மை அறிவது தான் ஞானம். வேற என்ன? இந்த உண்மையை யார் தெரிகிறார்களோ அவர்கள் தான் ஞானிகள். அதை தெரிந்து கொண்டவர்கள் உடம்பிலிருந்தும் உலகத்திலிருந்தும் பற்று அற்று வாழ்வார்கள். ஆக விட வேண்டும் என்றால் ஓடிவிடுவதல்ல. உடம்பை விட வேண்டுமென்றால் உடம்பிலே இருக்கலாம். உடம்பில் இருந்து கொண்டே இந்த உடம்பு நானல்ல என்று வேறுபடுத்தி உணர வேண்டும். உணர்ந்தாலே போதும். அதுதான் விடுபடுதல். தாமரை இலையிலே இருக்கிற தண்ணீர் போல இந்த உடம்போடு கூடியிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை. எனவே அதற்கு உரிய சாதனத்தை தான் இந்த ஞான நூல்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதை இப்போது நான் இந்த இந்த கட்டுநிலையில் கட்டுநிலை கடந்து இப்போ அடுத்த நிலைக்கு என்ன பேரு? முத்தி நிலை. முத்தி நிலைக்கு போக வேண்டும். கட்டுநிலைக்குள்ளே போகாமலே முத்தி நிலைக்குள்ளே இப்போ போக போகிறோம். ஏழு எட்டு. 7 முதல்ல. 7வது நூற்பா என்ன? அதுவும் புத்தகத்தை பார்க்கக்கூடாது.
நமக்கு கடைசி வரி போதும். இரு திறன் அறிவு உளது இரண்டலா ஆன்மா. ஆன்மா இரு திறன் அறிவு உள்ளது. இரு திறன் என்பவை எவை? ஆன்மா இரு திறன்களை அறியக்கூடிய அறிவு உடையது. அதான் இரு திறன் அறிவு உளது. இரு திறனையும் அறிகின்ற அறிவு ஆன்மாவுக்கு இருக்கிறது. அந்த இரு திறன்கள் எவை? அதான் அசத்து ஒன்று, சத்து. அதான் இந்த இரண்டு தான் இரு திறன். இரு திறன். இந்த இரண்டையும் அறியக்கூடிய திறன் உயிருக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. அசத்தை அறிகிறது. அசத்து என்பது என்ன? உலகம். உலகத்தை அறிகிற திறன் உடையது. எதனாலே, எதன் உதவியினாலே அறிகிறது? கருவிகள் எவை? நம்முடைய ஐம்பொறிகள், அந்த கரணங்கள் முதலிய தத்துவங்கள். எத்தனை தத்துவங்கள்? இன்னும் பார்க்க போனால் 96. ஆமாம், தத்துவ தாத்வீகம். அத்தனையும் கூடித்தான் நாம் அறிவு பெறுகிறோம். அத்தனை கருவிகள் இந்த உடம்பிலே அமைந்து நமக்கு உதவி செய்கின்றன. இந்த உடம்புக்குள்ளே எத்தனை கருவிகள்! இப்போ விஞ்ஞான முறையிலேயே இந்த உடம்புக்குள்ளே எத்தனை எத்தனை உறுப்புகள் அமைந்திருக்கின்றன பார்த்தீர்களா? லட்சக்கணக்கான உறுப்புகள் இந்த உடம்பிலே அமைந்திருக்கின்றன. அத்தனையும் எவ்வளவு சீராக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நமக்கு அது தெரிகிறதா? நான் அந்த கவலையே இல்லாமல் இத்தனை கருவிகள் நமக்காக செயல்படுகின்றன என்பதையே எண்ணி பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றால், இந்த கருவிகளால் நாம் அசத்தை அறிகிறோம். அசத்தை அசத்தால் அறிகிறோம். கருவிகளும் அசத்து தானே. அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிகிறோம். அப்படி அறிந்து அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? அறிகிறதோடு நின்று விடுகிறோமா? அறிந்து என்ன செய்கிறோம்? நாம் ஒன்றை அறிவதனுடைய பயன் அதை அனுபவிப்பது தான். அறிவினுடைய பயன் அனுபவித்தல். அறிவினுடைய பயன் அனுபவித்தல். அறிந்து அனுபவித்தல். சும்மா வெறுமனே அறிவதல்ல. அப்படி ஒருவன் வெறுமனே அறிகிறான், அனுபவிக்காமலே ஒருவனா அறிந்து கொண்டிருக்கிறான். அனுபவிக்காமலே ஒருவன் அறிகிறான், அவன் இறைவன்தான். அவன் அறிவான், அனுபவிக்க மாட்டான். நாம் அறிகிறோம், அனுபவிக்கிறோம். அதனாலே நாம் இன்பு துன்பங்களை அடைகிறோம், இறைவன்
இன்ப துன்பங்களை அடைய மாட்டான். அனுபவித்தல் என்றால் என்ன பொருள்? அனுபவித்தல் அனுபவித்தல் என்றால் அறியப்பட்ட பொருளோடு ஒன்றுபட்டு, அறியப்படுகிற பொருளோடு ஒன்றுபட்டு அதன் குணத்திலே அழுந்துதல். அதன் குணத்திலே அழுந்துதல். அறியப்படுகிற பொருளோடு ஒன்றுபட்டு அந்த பொருளினுடைய குணத்திலே அழுந்துதல், அதுதான் அனுபவித்தல். குணங்கள் என்பவை எவை? குணங்கள்னா எவை? யார் சொல்ற? யார் சொன்னாங்களா? யார் சொல்றது? ரஜினிகாந்த் சொல்றாரு. அதுதான். எனவே ஜடப்பொருளினுடைய குணங்கள் 3. இவையெல்லாம் ஆன்மாவுக்குரிய குணங்கள் அல்ல. சத்துவம், ராஜசம், தாமசம் என்று சொல்லப்படுகிற 3ம் உலகப் பொருள்களுடைய தன்மைகள், ஜடப்பொருளினுடைய குணங்கள். இந்த 3 குணங்களும் உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொருளிலும் அமைந்து கிடக்கின்றன. எல்லா ஜடப்பொருளிலும். நம்முடைய உடம்பிலேயும் இந்த 3 குணங்கள் அமைந்திருக்கின்றன. குணங்கள் இல்லாத பொருளே இல்லை. குணமயம் உலகம். இந்த உலகமே குணமயம். எனவே சத்துவ குணம் உடைய பொருளிலே ஆன்மா அழுந்துகிற போது அதை இன்பம் என்று உணர்கிறது. அது இன்பம். சத்துவகுணத்திலே அழுந்துவது இன்பம், உலக இன்பம். உலக இன்பம். ராஜச குணத்திலே அழுந்துவது துன்பம். ராஜச குணத்திலே அழுந்துவது துன்பம். சத்துவ குணம் எப்படி இருக்கும்? என்ன சத்துவ குணம்? அதனுடைய இயல்பு என்ன? சத்துவ குணம் ஒளி உடையது. ஒளி, பிரகாசம். ஒளி, பிரகாசம், மென்மை, அமைதி. மென்மை, அமைதி முதலிய குணங்களெல்லாம் சத்துவ குணத்துக்கு உரியவை. சிலர் சாந்த சொரூபியாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் என்னென்ன அர்த்தம்? அவர்கள் உடம்பிலே சத்துவ குணம் மிகுந்திருக்கிறது. அவரை இன்னொரு சமயத்தில் கோபவசப்பட்டிருந்தால் சத்துவ குணம் அடங்கி ராஜச குணம் மேலோங்குகிறது. இப்படி இந்த குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே குணம் எப்போதும் இருக்காது. இந்த முக்குணங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பவை.
அதற்கு ஏற்பத்தான் மனிதன் செயல்படுகிறான். எனவே மனிதனை இவையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றன. நம்முடைய அறிவு செயல்கள் எத்தனை கட்டுப்பாடுகள். எனவே அவற்றின் போக்கிலே தான் நாம் போய் கொண்டிருக்கணும், நம்மை அறியாமலே. இந்த கருவிகள் நம்மை தன்போக்கிலே இழுத்து கொண்டு போகின்றன. எப்படி தேரோட்டி திறமை இல்லாதவனாக இருந்தால் அந்த குதிரைகள் தன்போக்கில் இழுத்து கொண்டு போய் படுகுழியிலே தள்ளிவிடும். எனவே இந்த குதிரைகளை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை அந்த சாரதிக்கு இருக்க வேண்டும். அதுபோல இந்த உடம்பை ஒழுங்கு நெறிப்படுத்தி நடக்கின்ற தன்மை நமக்கு வர வேண்டும். உடம்பை அதனுடைய போக்கிலே விடாமல் நம்முடைய அறிவினாலே அடக்கி ஆள வேண்டும். ஐம்பொறிகளை அடக்குதல். எனவே எதற்காக இதெல்லாம் சொல்ல வந்தோம்? சத்துவ குணத்திலே அழுந்துவது இன்பம், ராஜகுணத்திலே அழுந்துவது துன்பம். மூன்றாவதாக தாமச குணத்திலே அழுந்துவது மயக்கம். இப்படி வைத்திருக்கிறார்கள். எனவே இரு திறன், அசத்தாகிய உலகத்தை அசத்தாகிய கருவிகளால் அறிந்து அந்த அசத்தினிடத்தில் அழுந்துகிறது. அசத்தினிடத்தில் அழுந்துகிறது. இது ஒன்று. இது ஒரு திறன். அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்துதல். இன்னொரு திறன் எது? சத்தாகிய இறைவன். இந்த அசத்தாகிய இந்த உலகத் தொடர்பு நீங்கினால், இது நீங்கினால்தான் சத்தினுடைய தொடர்பு வரும். நான் அசத்திலே இருப்பேன், நான் சத்தையும் அறிவேன் என்றால் அது முடியுமா? இரண்டையும் ஒரே நேரத்திலே அறிய முடியாது. ஒன்றை விட வேண்டும், இன்னொன்றை பெற வேண்டும். விட்டுத்தான் அரண்கள் செல்லும், விட்டால்தான். எனவே அசத்தினுடைய தொடர்பை விட்டு சத்தினுடைய தொடர்பை பற்ற வேண்டும். அப்படி பற்றி சத்தாகிய சிவத்தை எதனால் அறிந்து? சத்தால் அறிந்து. சத்தாகிய சிவத்தை சத்தால் அறிந்து. சத்தால் என்றால் என்ன பொருள்? கருவி. சத்தால் என்றால் திருவருளால். திருவருள் என்பது என்ன? திருவருள் என்கிறீர்களே, அது என்ன? இறைவனுடைய அறிவாற்றல், இறைவனுடைய அறிவுதான், இறைவனுடைய ஞானம். நம்முடைய ஞானத்துக்கு என்ன பெயர்? ஆன்ம ஞானம். ஆன்மாவினுடைய அறிவு ஆன்ம ஞானம். அதுபோல இறைவனுடைய அறிவு சிவஞானம். சிவனுடைய ஆற்றல், அறிவாற்றல், சிவனுடைய சக்தி. பல பெயராலே சொல்லுகிறார்கள். சக்தி என்றாலும், அருள் என்றாலும், கருணை எல்லாம் ஒன்றுதான், இறைவனுடைய கருணை. எனவே
சிவத்தை நேராக காண முடியாது. சூரியனை நேராக காண முடியுமோ? அவனுடைய ஒளியின் மூலமாகத்தான் காண முடியும் சூரியனை. அதே போல சிவமாகிய சூரியனை அவனுடைய கதிராகிய அந்த திருவருள் ஒளியினால்தான் உணர முடியும். எனவே சத்தாகிய திருவருளால் அறிந்து அதன் பயனாக சத்தாகிய சிவத்தினிடத்திலே அழுந்துதல். சிவத்தினிடத்திலே அழுந்த வேண்டும், அதுதான் பேரின்பம். அசத்தினிடத்திலே அழுந்தினால் அது சிற்றின்பம். சிவத்திலே அழுந்தினால் அதுதான் பேரின்பம். சிற்றின்பமும் பேரின்பமும் ரெண்டும் ஒன்றாகுமா? ஆமா. உலக இன்பமெல்லாம் நிலையற்றவைதானே, நிலையற்ற இன்பங்கள், நிலையற்ற இன்பங்கள். திருவாசகத்தில் சொல்லுகிறார், அந்த இறை இன்பம் எப்படிப்பட்டது என்றால், பேரா, ஒளியா, பிரிவில்லா, மறவா, நினையா, மாளா இன்ப மா கடலேங்கிறார். பேரா, ஒளியா, பிரிவில்லா, மறவா, நினையா, மறவா, நினையா, மாளான்னு அடுத்த அடியில் மாளா இன்ப மா கடலே, அதுதான் உண்மையான இன்பம். எனவே இந்த 7ஆம் சூத்திரத்தில் உலகத்தையும் ஆன்மா அறிந்து அனுபவிக்கும், சிவத்தையும் அறிந்து அனுபவிக்கும். ஆனால் சிவத்தை அறிந்து அனுபவிக்கின்ற தகுதி, உரிமை யாருக்கு உண்டு? உயிருக்கு மட்டும்தான். சிவத்தை அறிந்து அனுபவிக்கின்ற உரிமை ஆன்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே முப்பொருள்களிலே நடுவிலே இருப்பது ஆன்மா, பசுவாகிய ஆன்மா. இந்த பக்கமும் சேரலாம், அங்கேயும் அந்த பக்கமும் சேரலாம். ஒரு பக்கத்தில் பாசம், இன்னொரு பக்கத்தில் பதி. பாசத்தை சார்ந்தால் துன்பம், பதியை சேர்ந்தால் இன்பம். நடுவிலே ஆன்மா இருக்கிறது. எவ்வளவு ஆன்மாவினுடைய இக்கட்டான நிலை! நடுவிலே மாட்டிக்கொண்டு எனவே இந்த 7ஆம் சூத்திரத்திலே சத்தாகிய இறைவனை அனுபவிக்கக்கூடிய உரிமை தனக்கு உண்டு என்று ஆன்மா உணர வேண்டும். நான் சிவத்தை அறிந்து சார்தற்கு உரிய உரிமை, தகுதி எனக்கு இருக்கிறது. எனவே இந்த உலகச் சார்பு எனக்கு உரியது அல்ல என்று இதனை விட்டு நீங்கி சத்தை உணர தலைப்பட வேண்டும், அதற்கு சாதனம் செய்ய வேண்டும். எனவே சாதன இயல் எங்கே தொடங்குகிறது? 7ல் ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சாதகன். 7வது நூற்பாவிலே ஆன்மா சாதகன் என்ற பெயரை பெறுகிறான்.
சாதகன் என்றால் சாதனை செய்கின்றவன், சாதனை செய்வதற்கு உரியவன், அதான் சாதகன். அடுத்த நூற்பா 8வது நூற்பா. இந்த 8வது நூற்பாவில் நூற்பா திருமுறையில் 8வது திருமுறை திருவாசகம். திருவாசகம் என்றாலே மாணிக்க வாசகர், அவருக்கு இறைவனே குருவாக வந்து தருகிறானே. எதை தருகிறான்? ஞானத்தை கொடுக்கிறான், ஞானத்தை உணர்த்துகிறான். ஆக ஞானம் என்பது என்ன? எதை? ஞானம் என்பது நான் உடம்பு அல்ல, நான் அறிவு பொருள், நான் அறிவுடைய பொருள், சித்து பொருள். நானும் இறைவனும் ஓர் இனம், அந்த இனத்துக்கு என்ன பேரு? சித்து என்ற இனம். சித்துன்னு அறிவுடையது. இறைவனும் சித்து பொருள், நானும் சித்து பொருள். நான் ஜடப்பொருள் அல்ல. நான் ஜடப்பொருளோடு கூடியிருந்தாலும் நான் சடமல்ல, நான் சித்து. எனவே நான் சித்தாகிய இறைவனை சேர்ந்து வாழ்வதற்கு உரியவன். நான் இறைவனை சேர்ந்து வாழ்வதற்கு உரியவன் என்று உணர்வதுதான் ஞானம் என்பதை உணர்வதுதான் ஞானம். ஞானம்னா உண்மையான அறிவு. இதுதான் உண்மையான அறிவு. ஆன்மா தன்னை உணர வேண்டும். அவையடக்கத்தில் சொன்னது போல ஆன்மா முதலிலே தன்னை உணர வேண்டும். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், அவர்கள்தான் ஞானிகள், ஞானம் பெற்றவர். தம்மை உணர்ந்துனா ஆன்மாக்களாகிய தம்முடைய இயல்பை உணர்ந்து. என்ன இயல்பு? நான் சிவனுக்கு என்றும் அடியவன், அடிமை, சிவனுக்கு அடிமை. நான் சிவன் வழிபட்டவன், நான் இறைவன் வழிபட்டவன் என்பதை உணர்ந்தவர்கள்தான் தம்மை உணர்ந்தவர்கள். நம்முடைய நாயன்மார்களைப் போல
அவர்கள்தான் தம்மை உணர்ந்தவர். எனவே நான் அறிவுடையவன், செயல் உடையவன். அறிவும் செயலும் எனக்கு இருக்கின்றன, ஆனால் நானாக அறியவில்லை, நானாக செயல்படவில்லை. ஆமாம், இறைவன் எப்பொழுதும் என்னோடு உடனாக இருந்து அறிவிக்கத்தான் அறிகிறேன், அவன் செய்விக்கத்தான் செய்கிறேன். எனக்கென்று எச்செயல் இருக்கிறது, எல்லாம் அவன் செயல் என்று உணர்ந்து அவன் வழிபட்டு நடக்க வேண்டும். எப்படி ஆற்று வெள்ளத்திலே அகப்பட்ட ஒரு சிறிய படகு, அதற்கு இச்சை உண்டா வேற வழியிலே போக வேண்டுமென்று? அந்த படகானது அந்த ஆறு எப்படியெல்லாம் இழுத்து கொண்டு போகிறதோ அந்த போக்கிலேயே செல்லுகிறதே, ஆற்றின் வழியிலே போகிறதே. அதே போல நம்முடைய அறிவையெல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்து, எல்லாம் ஒப்படைத்து விட வேண்டும் இறைவனிடம். ஒன்றை வைத்துக் கொள்ளக்கூடாது, எனக்கு என்று எதுவும் கிடையாது. திருவாசகத்தில் வருது அல்லவா, அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோங்கிறார். எனவே அப்படி எல்லாவற்றையும், உடைமைகளையும் உயிரையும் இறைவன்பால் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் தம்மை உணர்ந்த அடிமை நிலை. அவர்கள்தான் ஞானம் பெற்றவர்கள். எனவே ஞானம்தான், அப்படிப்பட்ட ஞானம்தான் சாதனம். அந்த ஞானம்தான் சாதனம். எதற்கு? முத்திக்கு, முத்தி அடைவதற்கு ஞானம் ஒன்றுதான் சாதனம். சாதனம் என்றால் வழி. பார்ப்போம். முதல் மணி.